கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமானவர்கள் சௌக்கியமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படிய கிருபை செய்திருக்கிற கிருபை செய்த தேவனுக்கு கூட கூடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களை நீங்கள் அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அமாவாசை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு என்னுடைய திருச்சபையில் நடக்கிறது. வருகிற பிள்ளைகள் வாங்க, துரிதமாய் கலந்து கொள்ளுங்க, துரிதமாய் முடித்து விடுவேன். தேவ சமூகத்துக்குள்ளாக உங்களுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பெற, சாபங்கள் நீங்க, நன்மைகள் பெருக, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கர்ப்பத்திற்கனியை கொடுக்க, எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். கடந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, எதை நிமித்தம் நீங்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற ஃபோன் கால் எல்லாம் பார்த்தா எல்லா மாந்திரிகம், செய்வன, பில்லி சூனியம், வியாதி, இப்படிப்பட்ட நபர்கள் தான் ஃபோன் பண்ணி செபித்துக் கொள்கிறார்கள், விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய பாரத்தை அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பிசாசின் பிடியிலும் பிசாசுடைய வல்லமையிலும் மாந்திரிகத்துடைய கிரியிலே நீ கட்டப்பட்டு இருக்கிற இல்லையா? அது உனக்கு பாரமா இருக்கிறது இல்லையா? உன் குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறது இல்லையா? உன் குடும்பம் தலையெடுக்க கூடாதபடிக்கு அது முற்றிலும் உன்னை போட்டு அழுத்தி மண்ணோடு கூட மண்ணில் நீ போய்விட வேண்டும் என்று சொல்லி அது உனக்கு விரோதமா எழும்பி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த பாரத்தை கர்த்தர் சொல்லுகிறார், என் மேல வைத்து விடு. மாந்திரிகமா, பிசாசா, எந்த காரியம், தகப்பன் பார்த்தீங்களா, சிறு வயதிலிருந்து நுரை தள்ளி தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து அவன் அலக்கழிக்கப்படுகிறதை, அந்த பாரத்தை தாங்க முடியாதபடிக்கு தன் விசுவாசம் நீங்கும்படியாகவும் தன் பிள்ளை சுகமாகும்படியாகவும் தகப்பனிடத்திலே கொண்டு வந்து தேவ சமூகத்துக்குள்ளாக செபித்துக் கொண்டு அந்த தகப்பனுடைய பாரத்தை கர்த்தர் நீக்கினார் அல்லவா? அந்த பிள்ளையை சுகப்படுத்தினார் அல்லவா? இன்றைக்கு உன் பாரத்தை விடுதலை பண்ண, உன் பாரத்திலிருந்து சுகத்தை கொடுக்க, விடுதலையோடு கூட உன்னை நடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறது தெரியல. நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜெபித்துக் கொள்கிறீங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 107:20 சொல்கிறார், ஒரு வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிறார், அழிவுக்கு விலக்கி காத்துக்கொள்கிறார். அதையே நம்ம ஃபாலோ பண்ணாதபடிக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகணும். அல்லேலூயா. சீஷரிடத்தில் இந்த தகப்பன் கடந்து போனான், அவர்களால் முடியல. தேவனிடத்துல கடந்து போனான், இயேசு கிறிஸ்துவிடத்துல கடந்து போனான். சிறு வயது முதல் அலக்கழிக்கப்படுகிற அந்த பிள்ளைக்காக ஆண்டவர் அந்த தகப்பனுடைய அவ்விசுவாசத்தை எடுத்து போட்டு அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தார் அல்லவா? நாமும் கூட என் அன்பு தேவ பிள்ளை நம்முடைய பாரத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? ஏதோ போன் பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க, விடுதலை ஆகும். நிச்சயம் விடுதலை ஆகும், இல்லைன்னு சொல்லல. அதே வேளையில உன் அருகாமையில் இருக்கிற சபைக்கு நீ கடந்து போவாயானா, உன் சபைக்குள்ள நீ கடந்து போய் ஜெபிப்பாயானா, அப்பா சமூகத்தை பிடித்து அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வாயானால் எவ்வளோ விடுதலை லகுவாய் இருக்கும். உன் குடும்பத்துல அந்த பாரம் நீங்கும். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும் இல்லையா? அதையும் நம்ம செய்யலாமே. பக்கத்துல இருக்க சபைக்கு போலாமா, ஜெபிக்கலாமா, கர்த்தருடைய நாமத்தினால விடுதலை பெற்றுக் கொள்ளலாமா? அதையும் செய்யுங்க. ஏன்னா தேவ சமூகத்தை நாடு பொழுதுதாங்க நமக்கு அதிக விடுதலை. அவருடைய பாதத்துல போய் விழுந்துடும். கையும் காலமா பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து பாதத்திலே தள்ளுனாங்க. கர்த்தரிடத்துல, இயேசுவாமி இடத்துல கொண்டு வந்து விட்டாங்க. அவரை என்ன தண்டிச்சா விட்டாரு? இல்ல, உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யாம இருக்கான் அவன் முதல்ல கல்லு. ஒருத்தவனும் இல்லை. அதனால ஒருத்தவனும் யோக்கியம் கிடையாது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளை, ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ள கடந்து போகும். வார்த்தைகள் நிறைய வெளிப்பாடான காரியங்கள் வந்து கொண்டிருக்குது. ஆனால் பேச நேரங்கள் மணிக்கணக்கில் போய்கிட்டே இருக்கும். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளை, தேவ சமூகத்தை நாடு. உன் பாரம் நீங்க போகிறது. உன் பாரம் நீங்கி நீ சுகமாக இருக்க போகிற கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக ஜெபிப்போமா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றி கொடுத்து நாளில் எங்களோடு கூட பேசணும் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நடக்கிற ஆண்டவரே, அமாவாசை விடுதலை சுகமளிக்கும் கூட்டத்திலே கர்த்தர் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வாங்க. ஆண்டவரை யாரெல்லாம் சபைக்கு போய் தேடாதபடிக்கு
இந்த பாஸ்ட் ஃபோன் பண்ணா ஜெபிப்பார், அந்த பாஸ்ட் ஃபோன் பண்ணா ஜெபிப்பார், இவர் ஃபோன் பண்ணா ஜெபிப்பார்னு சொல்லி ஃபோன் கால்லே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஆண்டவரே நான் அன்பாய் ஆண்டவரே பாரத்தோடு கூட நான் ஜெபிக்கிறேன். அவங்களெல்லாம் சபைக்கு இந்த சமூகத்துக்குள்ள ஓடி போய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அவன் வர்றவங்களுக்கு நீங்க விடுதலை தாங்க. இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பர்களுக்கும் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே விசேஷமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சபை ஆண்டவரே மகள் ஆண்டவரே பிளோமினா வில்சனுக்காக ஜெபிக்கிறேன். திருமண நாளை ஆண்டவரே 26வது ஆண்டை கொண்டாடும்படியே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே கூட ஒரு ஊழியர்களுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, விடுதலையோடு கூட நடத்தும். கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அபிஷேகம் கூட ரெண்டு பெரிய காரியத்தை இயேசு நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.